மீண்டும் மகாராஷ்டிரா அரசியலில் புதிய புயலை கிளப்பிய பாஜக எம்எல்ஏக்கள் கூண்டோடு காங்கிரஸ் கட்சியிலும் இணைந்தனர். மோடியை கதிகலங்க வைத்த சம்பவம். அதாவது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையான மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளில் மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணி 230 தொகுதிகளை வசப்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி தோற்றதற்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தில் நடைபெற்ற குளறுபடிதான் காரணம் என புகார் எழுந்திருக்கிறது. பல இடங்களில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர்களை விட 2வது 3வது இடம் பெற்றவர்கள் வாக்கு எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வெளியான தற்காலிக வாக்கு எண்ணிக்கை விவரங்களும் அடுத்த நாள் வெளியான வாக்கு எண்ணிக்கையின் விவரங்களும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மேலும் மகாராஷ்டிராவில் பாஜக அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வியும் தற்போது வலுவாக எழுந்துள்ளது. தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் வேட்பாளரை மகாயுதி கூட்டணி அறிவிக்கவில்லை. மாறாக வெற்றி பெற்ற பிறகு முதல்வர் யார் என்பது குறித்து முடிவு செய்வோம் என்ற முடிவை அக்கூட்டணி எடுத்தது. மேலும் கடந்த முறை ஜூனியர் பார்ட்னராக இருந்தபோதும் மகாராஷ்டிரா அரசியலில் தனது வியூகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவசேனாவை உடைத்து கொண்டு ஏக்நாத் சிண்டேவை முதல்வராக்கியது பாஜக. தேர்தலுக்கு பிறகான புதிய முடிவுகளும் புதிய களமும் பாஜகவுக்கு முற்றிலும் சாதகமாக மாறியுள்ளது. இதை ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் உணர்ந்தே இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பாஜக எம்எல்ஏக்கள் பலரும் தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 20 முதல் 28 எம்எல்ஏக்கள் இப்போது காங்கிரஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதல்வர் பதவியை பிரச்சனையில் ஏக்நாத் சிண்டே பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து இருக்கிறார். அதே போல அஜித் பவாரும் கூட பாஜகவில் தொடர்வது பற்றி யோசித்து வருகிறார். இந்த நிலையில் பாஜகவின் வெற்றி குறித்தும் வழக்கு தொடரப்பட்டால் அதில் பல பாஜக எம்எல்ஏக்கள் குறுக்கு வழியில் வெற்றி பெற்றதாக நிரூபிக்கப்பட்டாலும் படலாம். ஆக இந்த நிலையில் பாஜகவில் இருந்தால் எப்போதும் ஆபத்தும் என்பதை உணர்ந்து திடீரென காங்கிரஸ் கட்சியில் தாவ பாஜக எம்எல்ஏக்கள் முடிவு செய்து வருகின்றனர். இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் என்பதும் அதே சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகிறார்கள் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.